Hi friends, வணக்கம். மற்றொரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த வீடியோவில் 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கான பம்கின் ரைஸ், அதாவது பூசணிக்காய் சாதம் எப்படி பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது என் குழந்தைக்கு கொடுத்து அவன் விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை ஊற வச்சு அது குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூசணிக்காவை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறம் மிளகு நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தை கொஞ்சம் காரம் சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகு சுத்தமாக தவிர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம குக்கர் வைக்க போகிறோம். நான் இதில் உப்பு சேர்க்கலை, ஏன்னா 1 வயசு வரைக்கும் குழந்தைக்கு உப்பு சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் ஒரு வேளை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு உப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வச்சு ஒரு 5 விசில்ஸ்க்கு வச்சு எடுத்துடுங்க. ஸோ இப்போ பூசணிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மசிக்க போகிறோம். நீங்கள் கையிலேயே மசிச்சு குழந்தைக்கு கொடுக்கறதுனாலும் ஓகே. நான் மிக்ஸி யூஸ் பண்ணுவேன். மிக்ஸியில் இந்த ரைஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் என்னோடய குழந்தை கொஞ்சம் ஹேண்ட் மேஷ்டு கன்சிஸ்டன்சிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துட்டு நான் சாதம் குழந்தைக்கு ஊட்டி விடுவேன். இல்லை உங்கள் குழந்தை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க சாப்பிட, நீங்கள் நல்லா மசித்த மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மிக்ஸி போட்டு நல்லா மசித்த சாதமாக எடுத்து நீங்கள் குழந்தைக்கு ஊட்டலாம். ஸோ பூசணிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வேறு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு, பின்னாடி என் குழந்தையும் என் கூட சேர்ந்து பேசுகிறான். ஸோ இப்போ இதை வேறு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் அளவாக ஆட் பண்ணுங்க. அதிகமாக ஆட் பண்ணால் குழந்தைக்கு திகட்டும். நமக்கே திகட்டும் அப்படின்ற போது குழந்தைக்கும் திகட்ட தான் செய்யும். ஸோ அளவாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த பூசணிக்காய் சாதத்தை நம்ம குழந்தைக்கு ஊட்டி விடலாம். நான் என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறப்ப எடுத்த வீடியோ செல்ஃபி மோடில் வச்சு எடுத்தேன். ஸோ மிரர்ட் இமேஜாக தெரியுது உங்களுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆக்சுவலாக குழந்தைய லெஃப்ட் சைடு இடுப்பில் வச்சு ரைட் ஹேண்டில் தான் நான் ஊட்டுறேன். இது மிரர்டு வீடியோ. இந்த சிம்பிளான பூசணிக்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமா ஜனா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.